இன்றைய தேவ வார்த்தை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். கர்த்தர் கிதியோனோடு இருந்தார். கிதியோன் மீதியானரை முறியடித்தான், இஸ்ரவேலை ரட்சித்தான். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை முறியடித்தான், ஜெயத்தை கண்டடைந்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் நம்முடைய எதிராளிகளை முறியடிக்கிற பலனை நமக்கு தருகிறார். நம்முடைய எதிராளியான பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கிற தேவ பலனை தேவன் ஆகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தந்தருளுவாராக. ஒருவேளை கிதியோன் சொன்னது போலவே, நான் என் சிறியவன், நான் எளியவன், ஆனால் நான் எப்படி இந்த இஸ்ரவேலை ரட்சிப்பேன் என்ற ஒரு காரியம் கிதியோனுக்கு இருந்தது. அதே போல அதே எண்ணங்கள் நமக்கும் காணப்படலாம். நான் சிறியவனாய் இருக்கிறேன், நான் எளியவனாய் இருக்கிறேன், எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகள், எனக்கு முன்பாக இருக்கிற சவால்கள், எனக்கு முன்பாக இருக்கிற எதிராளிகள், எனக்கு முன்பாக இருக்கிற தேவைகள், எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களை என்னால் எப்படி சந்திக்க முடியும், என்னால் எப்படி முறியடிக்க முடியும், என்னால் எப்படி ஜெயிக்க முடியும் என்ற ஒரு பெரிய கேள்வி கிதியோனுக்கு இருந்தது போலவே இருக்கலாம். கிதியோனோடு கூட பேசின ஆண்டவர் இன்று நம்மோடு கூட பேசுகிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறபடியாலே ஆண்டவர் எப்படி கிதியோனுக்கு வாக்கு கொடுத்தாரோ, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று வாக்கு கொடுத்தது போலவே அந்த வண்ணமாக மீதியானியரை முறியடிக்கிற பலனை ஆண்டவர் கிதியோனுக்கு தந்தது போலவே பிரியமானவர்களே, உங்களுக்கும் அந்த பலனை இயேசு கிறிஸ்து தருவாராக. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே அதே விசுவாசத்தோடு, ஆண்டவரே உம்மோடு கூட நான் இருக்கிறேன், என்னோடு கூட நீர் இருக்கிறீர், எனக்கு எல்லா கிருபைகளையும் பலனையும் ஜெயத்தையும் தேவன் தந்தருள வல்லவர் என்ற விசுவாச அறிக்கையோடு இந்த நாளை துவங்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.